ஹாய் அருமீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ மை அரகண்ட் கோல்டு ஹஸ்பண்டோட டூ ஷார்ட்டோட செகண்ட் பார்ட்டு தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். அண்ட் ஒன் திங், நிறைய பேர்கிட்ட நான் கேட்டிருந்தேன், என்னோடய வாய்ஸ் பிடிக்கலன்னா சொல்லிவிடுங்க, நான் இனிமேல் கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறையா பேர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, இல்லைக்கா உங்கள் வாய்ஸ் நல்லாயிருக்கு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. தென் சப்போர்ட் பண்ணுற எல்லாரும் மிஸ்க்கும் லவ் யூ. ஓகேடா, நம்ம லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஜிமினா ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் அசிங்கமாக பேசியிருப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்க, ஜிமினா வந்துட்டு ரூமுக்கு வந்திருப்பான். ஓகேடா, நம்ம ஸ்டோரி அப்படியே அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனில் ஜிமன் அப்படியே நின்றுட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ஜிமினாவை திரும்பி பார்க்குறீங்க. சாரி வன், நீங்கள் எதுவுமே பேசல, ஜிம்னாவை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்குது. ஏன் இவர் இப்படி இருக்காரு, கொஞ்சம் கூட நம்மளை புரிஞ்சிக்கலையா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிம்மன், நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். சாரி சொல்கிறேன்ல. சாரிடி, நான் ஏதோ என் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ பண்ணிட்டாங்க. சாரி வயன். நீங்கள் எதுவுமே பேசலை. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டீங்க. ஜிம்மன் உங்கள் பின்னாடி வரான். வயன் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், சாரி சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சமாச்சும் நிற்கிறியா அப்படி சொல்லிவிட்டு ஜிமின் உங்கள் பின்னாடி வந்துட்டு இருக்கான். பட் நீங்கள் எதுவுமே கண்டுக்கல. ஸோ நீங்கள் அப்படியே வெளியே போயிட்டு ஸ்டெப்ஸில் இறங்கலான்னு சொல்லிட்டு இறங்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. ஸோ ஜமான் உங்கள் கையை பிடிச்சி அப்படியே ஸ்பீடாக இழுத்து அங்கே இருக்க வாலில் பின் பண்ண மாதிரி நிற்க வச்சுட்டு உங்களை பார்த்துட்டு இருக்கான் செம்ம கோவமா. ஜமான் என்ன பண்ணுறீங்க? கை வழுக்குது, விடுங்க. உன்கிட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், பெரிய எத்து மாதிரி போயிட்டு இருக்க. காது கேட்கலையா? சாரி கேட்குறான்ல. சும்மன் என்ன விடுங்க சும்மன். சும்மன் எனக்கு காய வளர்க்குது சும்மன். நான் சாரி கேட்குறான்ல, கேட்கணும் காது கொடுத்து. சும்மன் என்ன விடுங்க சும்மன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் சும்மன் உங்கள் சின்ன பிடிச்சி அப்படியே அப் பண்ணி உங்களோட லிப்ஸை கேப்சர் பண்ணி அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அங்கே ரெண்டு ஹேண்டையும் வல்ல பின் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு ஒரு ஹேண்டை அவங்களோட ஹிப்பில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி அவங்கள பிடிச்சி வச்சு கிஸ் பண்ணுறான். நீங்கள் சும்மா என்ன பண்ணுறீங்க? விடுங்க. இப்போ ஜிம்மன் அந்த கிஸ்ஸை அப்படியே இன்னும் ரொம்ப டீப்பன் ஆக்குறான். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க ஜிம்மன் கிட்ட. ஜிம்மனுக்கு கோவம் வந்துடுச்சு. ஸோ அவன் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிடு அப்படியே உங்களை தூக்கிட்டு போகிறான் பிரைடட் ஸ்டைலில். நீங்கள் ஜிம்மன் என்ன விடுங்க ஜிம்மன். ஜிம்மன் என்ன விடுங்க, எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. பட் ஜிம்மன் எதுவுமே கண்டுக்கல. அப்படியே உங்களை தூக்கிட்டு போய் அங்கே இருக்க பெட்டில் உங்களை தூக்கி போடுறான். நீங்கள் அப்படியே பவுன்ஸ் ஆகி வரீங்க. ஜிம்மன் அப்படி பார்த்து நீங்கள் பயப்படுறீங்க. என்ன பண்ண போகிறீங்க ஜிம்மன்? ஜிம்மன் வேணாம் ஜிம்மன். இவ்வளோ நாள் உன்னை விட்டு வச்சதே பெருசுன்னு நினைக்கிறேன். என்ன நீ ரொம்ப சீண்டிட்ட பேபி. எனக்கு பார்த்துடலாம் நீயா நான் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் அவன் ஷர்ட் பட்டனை கலட்டிக்கிட்டு உங்கள் முன்னாடி அப்படியே வந்துட்டு இருக்கான். நீங்கள் பயத்தில் அப்படியே நடுங்கி போய் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜிம்மன் வேணாம் ஜிம்மன். ஜிம்மன் ப்ளீஸ். நோ பேபி, இன்னைக்கு ஆடுற ஆட்டத்தை மட்டும் பாரு. மாமா கொஞ்சம் மூட் ஆகிட்டேன். உன்னை இப்படி அடுக்குனா தான் உண்டு, நீ வாய மூடுவேன். இப்போ ஜிம்மன் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே ஓவர் ஆகி உங்கள் ஃபேஸை பார்க்குறான். நீங்களும் ஜிமினாவோட ஃபேஸை ஒரு மாதிரி பயந்த மாதிரி பார்க்குறீங்க. ஜிம்மன் உங்கள் ஐஸை பார்த்துக்கிட்டே இப்போ உங்களோட லிப்ஸை அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்போது ஜிம்மன் உங்களை விட்டுற மாதிரி இல்லை. அவன் கிஸ் பண்ணிக்கிட்டே அவங்க மேலே இருக்க சாரியை அப்படியே ஒரு மாதிரி பிச்சு எறிகிறான். இப்போ உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே அவனோட ஹேண்ட் உங்கள் பாடி ஃபுல்லாக ரோம் ஆகுது. இப்போ உங்களால் மூச்சு விட முடியல. ஸோ நீங்கள் ஜிமினாவோட ஷோல்டர் அப்படியே தட்டுறீங்க. ஜிமினா பட் விடுற மாதிரி இல்லை. ஜிமின்
ஜிமன் மூச்சு ஜிமன் 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 ப்ளீஸ் ஜிமன். ஜிமன் ஜிமன் ஜிமன். இப்போ நீங்களும் ஜிமனும் அப்படியே மூச்சு வாங்கிக்கிட்டே ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தரை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடி என்ன கொஞ்ச நேரம் வாய் மூட்டிட்டு இருக்க முடியாது? ஜிமன் மூச்சு விட மாட்டல, போதுன்னு விட்டுருங்க. போதுமா? நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, நான் போதுன்ற. ஜிம்மன் அப்படி சொல்லிக்கிட்டே உங்களோட லெக்கை தூக்கி அவனோட ஹிப் மேலே ரேப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, சாரி பேபி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்லிட்டு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்கள் ஜிம்மனா அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. ஜிம்மன் 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 வலிக்குது, எங்கே வலிக்குது, ப்ளீஸ் என்ன விடுங்க, வலிக்குது. கொஞ்ச நேரம் அமைதியாரடி, கொஞ்ச நேரம் ப்ளீஸ், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிவிடு. எப்போ ஜிம்மன் உங்களை டோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான், உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது, நீங்கள் விட்டுருங்க ஜிம்மன், எனக்கு வலிக்குது ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மன் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒரு 12 o'clock இருக்கும். அந்த டைம் தான் ஜிம்மன் அப்படியே அவங்க மேலே படுக்கிறான். இன்னும் அதை ரிமூவ் பண்ணல. நீங்கள் செம்மையாக மூச்சு வாங்கிட்டு உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே ஃபாலின் ஆகுது. ஜிம்மன் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்படியே உங்கள் மேலே உங்கள் செஸ்ட்டுக்குள்ளே அவனோட ஃபேஸை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கான். ஜிம்மன் ஜிம்மன் தள்ளி படுங்க ஜிம்மன், எனக்கு ரொம்ப வலிக்குது ஜிம்மன். ஜிம்மன் நீங்கள் அவனை கூப்பிட முடியாமல் ஒரு மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்கீங்க. எப்போ ஜிம்மன், ஏய் என்ன வேணும், பேசாமல் படுத்து தூங்குறியா? ஜிம்மன் அதை ரிமூவ் பண்ணுங்க ஜிம்மன், ரொம்ப வலிக்குது ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறீங்க. எப்போ ஜிம்மன் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே அதை ரிமூவ் பண்ணுறான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக. உங்களுக்கு ரொம்ப வலிக்குது, ஸோ அப்படியே திரும்பி படுத்துடுறான் ஜிம்மன். இப்போ நீங்கள் அவங்க மேலே அப்படியே பெட்ஷீட் கவர் பண்ணிவிட்டு உங்கள் செஸ்ட் மேலே அப்படியே வச்சு அதை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே அழுதுட்ருக்கீங்க சத்தமே வராமல். உங்களுக்கு பயங்கரமாக அவங்களோட அப்டமல் பார்ட் பயங்கரமாக வலிக்குது, ரொம்ப வலிக்குது. ஜிம்மன் உங்களை வச்சு செஞ்சுருப்பான், அதெல்லாம் அவன் கண்டுக்கவே இல்லை. அந்த சைடு திரும்பி அப்படியே படிச்சுட்டான். நீங்கள் அப்படியே திரும்பி ஜிம்மனாக பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியூர்ஸ் அப்படியே ஃபாலின் ஆகுது. ஏன் நான் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? ஏன் உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? ரொம்ப வலிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் அது கூட தெரியாமல் எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே ஜிம்மனை பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்களும் எப்போ தூங்குனீங்கன்னு தெரில. ஸோ நீங்கள் 2 பேரும் அப்படியே தூங்கிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மன் தான் ஃபர்ஸ்ட் வேக்கப் பார்க்குறான். ஸோ அவன் அப்படியே ஒரு மாதிரி அவனுக்கு பாடியெல்லாம் செம்ம பெயினாக இருக்குது. ஸோ அவன் அப்படியே எந்திரிச்சு உட்காந்து அவன் ஐஸை திறக்க முடியாமல் அதை ரப் பண்ணிக்கிட்டு அப்படியே அவன் நெட்டி முறிச்சிட்டு திரும்பி அவங்கள பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ ஒரு மாதிரி சுருண்டு போய் அவங்களோட செஸ்டெல்லாம் அப்படியே மறைச்சிட்டு ஒரு மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க. ஜிம்மன் ஒரு ஸ்மர்க்கோட உங்கள் பக்கத்தில் வரான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் உங்களை பார்க்குறான். நீங்கள் நைட் அழுது தூங்கியிருப்பீங்கள்ல, ஸோ அதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியுது. சாரி பேபி, நான் உங்ககிட்ட சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணுன்னு நினச்சேன். ஆனால் நீ தான் ரொம்ப என்ன அரகண்டாக மாற்றிட்டு. என்ன பண்ணுறது? சாரி பேபி, இப்போ நான் ஆஃபீஸ் போகிறேன், பை அண்ட் லவ் யூ அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜிம்மன் அங்கே சீக்ஸில் பட்டும் படாமல் மாதிரி ஒரு கிஸ் பண்ணிட்டு இப்போ அவன் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டான். ஸோ உங்களுக்கு அது எதுவுமே தெரியல. நேற்று பண்ண செயலில் உங்களுக்கு செம்ம டயர்டு. ஸோ நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போது ஒரு 9:30 ஒரு 10 o'clock அரௌண்ட் இருக்கும். ஸோ அப்போ தான் நீங்கள் வேக்கப்பே ஆகுறீங்க. ஜிம்மன் அவன் 6 o'clockலாம் வேக்கப் ஆகி அவன் ஆஃபீஸ் போயிட்டான். ஸோ நீங்கள்
அவசர அவசரமா எந்திரிச்சு பக்கத்தில் பார்க்குறீங்க, பார்த்தா ஜிம்மன் இல்லை. ஐயோ, எங்கே போயிட்டாரு? ஒரு வேளை என்ன என் மேலே கோவமா கிளம்பி போயிட்டாரா? ஆ, அச்சச்சோ, டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைம் பார்க்குறீங்க, பார்த்தா 10 o'clock அப்படின்னு போட்டிருக்கு. என்ன இவ்வளோ நேரம் தூங்கினோமா? ஐயோ, போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அவசர அவசரமாக எந்திரிக்க போகிறீங்க. உங்களுக்கு செம்ம பெயின். அங்கே ஹிப்பு, உங்கள் லேப் அப்படி சொல்லிட்டு எல்லாமே பெயினாக இருக்குது. ஸோ நீங்கள் அம்மா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக நடந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ ரெஸ்ட் ரூம் போகிறீங்க. ரெஸ்ட் ரூமில் மிரரில் போய் பார்க்குறீங்க, உங்களோட பாடி ஃபுல்லாக ஹீக்கீஸ் மார்க்கு, ஃபுல்லாக ஜிம்மனோடது. ஸோ நீங்கள் அதை அப்படியே லைட்டாக பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. இருந்தாலுமே ஜிம்மன் உங்ககிட்ட அரங்கண்டா நடந்ததும் ஒரு பக்கம் உங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு கீழே போகிறீங்க. கீழே யாருமே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிச்சனில் போய் நின்று சமைக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே இந்த சீன் கட் பண்ணி இப்போ மீன் வாயில் ஜிம்மன் தான் அவனோட ஆஃபீஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கான். அவன் லேப்டாப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான்னு தான் பேர், ஆனால் ஒர்க் பண்ணவே இல்லை. அவன் ஒரு மாதிரி அவன் கையில் வந்துட்டு ஒரு பென் வச்சுட்டு அதை குத்தி 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 பார்த்துட்டு அவன் லிப்பூர லைட்டாக ஒரு ஸ்மைல், அந்த பென் அப்படி குத்தி எடுக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி நேற்று நைட்டு நடந்தது ஞாபகம் வருது. அவன் லிப்ஸ் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அந்த ரோலிங் சேர் இருக்கும்ல, ஸோ அதில் அவன் வந்து ஆடிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். அப்போது அவனுக்கு முன்னாடி 2 ஜீவன்கள் அவனவே அரை மணி நேரமாக குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. எஸ், அது வேறு யாரும் இல்லை, நம்ம தாங்க கிரவன் தான். ஏய் மச்சி, என்னடா? என்னடா ஆச்சு இவனுக்கு? இப்படி இருக்கான். அதான் எனக்கும் தெரில, இவனுக்கு பாய்த்திங்கிறது பிடிச்சிருச்சடா, தெரிலையே கேரோ. இரு, அவன் என்ன தான் பண்ணுறான் நம்மளே பார்க்கலாம் அப்படியே சொல்லிட்டு 2 பேரும் அவங்க 2 பேர் சீக்ஸ் மேலே கை வச்சுட்டு ஜிமினாவே பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு. ஜிமினா நேற்று நாடி பண்ணான்னா ஃபுல்லும் ஞாபகமாகவே இருக்கு. ஓ, என் பட்டிக்காடு பொண்டாட்டி சாப்பிட்ருப்பாளா, எந்திரிச்சிருப்பாளா? அவளால நடக்க முடியுமா? நான் யார்? செம்மன். 10 ரவுண்டு போனோம்ல, எந்திரிச்சிக்க முடியாது. கால் பண்ணலாமா? சா, அவன் நம்பர் என்கிட்ட இல்லையே, யார்கிட்ட வாங்குறது? கேரோ கிட்ட வாங்கலாம் தான், நம்மளுக்கு இருக்கு அடிமை. கேரோ அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிம்மன் அப்படியே திரும்புகிறான். பார்த்தா இவங்க 2 பேரும் பல்ல காமிச்சிட்டு ஜிம்னாவே பார்த்துட்டு இருக்காங்க. ஏய், என்ன 2 பேத்துக்கும் இங்கே என்ன ஃபேஷன் ஷோவாக நடக்குது, இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? இல்லை மச்சான், என் மச்சானோட லிப்ஸில் குட்டி இருந்தால் துணூண்டு சிரிப்பு வந்துச்சா, அதான் எங்கள் மச்சானா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இல்லை, என்ன ஜிவனா ரொம்ப நைட்லாம் வச்சு செஞ்சியோ? என்ன சொல்கிற? இல்லை, ஹைக்கீஸ் தெரியுது. எங்க? அப்பெல்லாம் இல்லையே. அவன் கழுத்தில் அப்படி சொல்லிட்டு கேரவும் அவங்க சொல்கிறாங்க. உடனே ஜிமினா டக்குன்னு அவன் கழுத்தை மறைக்கிறான். தயோங் சக்ஸஸ். ஏய் என்ன? இல்லை, சும்மா உன்னை போட்டு வாங்கணும், அதுவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பார்த்தியா? நான் மச்சான் செஞ்சு விட்ட போல, ஜிம்மன் இஸ் பேக் அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து தயம் அவங்க அப்படியே சொடக்க போட்டுட்டு இருக்கான். ஏய் பைத்தியம், சும்மா இருடா, என்னடா பண்ண? அவளை நடக்க முடிஞ்சுதா அவளால்? ஏதாவது பண்ணி தொலைச்சியாடா அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து கெரோ கத்திட்டு இருக்கா. ஏய் இருங்க, எனக்கு அவர் நம்பர் வேணும். யார் நம்பரு? இங்கே பாரு கெரோ, வந்தன் மையன் அப்படி ஒன்று கொட்டி இன்னும் குட்டி ஆக்கிடுவேன். ஏய், குட்டி பற்றி நீ பேசுறியா? நீயும் குட்டி தான்டா. சரி சரி, எனக்கு நம்பர் கொடு. யார் நம்பர்? யார் நம்பர்னு உனக்கு தெரியாதா? கொடுத்து தொலைடி. முடியாது. என்ன பண்ணுவ? ஓ, உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன். என்ன சாக்லேட்? உனக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி தரேன். அதெல்லாம் முடியாது, கையில் எடுத்து கொடு, நான் தரேன். சரிந்தா புடி
அப்படியே சொல்லிட்டு இப்போ ஜிவன் அவனோட கார்டு எடுத்து கொடுக்குறான். ஏய் ஏய், நான் கேட்ட வெறும் 10 ரூபா சாக்லேட்டு, என்ன நீ கார்டு எடுத்து கொடுக்குற? ஏய் என்ன மோடி, நம்மளுக்கு நல்ல காசு தான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பிடுங்கிட்டான். ஏய் உனக்கு இல்லை, யார் கார்டு என்ன, நானும் உன் ஃப்ரெண்டு தானே, நீ டக்குன்னு ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு வா, நம்ம பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தயாங் சொல்லிட்டு இருக்கான். அதுவும் சரிதான், என்ன பிடி, என் ஃபோனை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தயாங்க கேரோ வெளியே ஓடிட்டாங்க. இதாண்டா நான் அடிச்சதுடா நம்மளுக்கு லக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ ஜிம்மன் இப்போது உங்கள் நம்பர் அப்படியே எடுத்துக்கிறான். எடுத்துட்டு அவனோட ஃபோனில் சேவ் பண்ணிவிட்டு போட்டுட்டு என்ன போடலாம், மை பட்டிக்காடு அப்படின்னு சேவ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஹார்ட் போட்டு வச்சுருக்கான். இப்போது கால் பண்ணலாமா வேணாமா, என்ன பண்ணிட்டுறப்பா, என்னவா இருக்கும், பண்ணலாமா வேணாமா, சரி பண்ணலாம், நம்ம பொண்டாட்டி தானே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமனா கால் பண்ணுறான். நீங்கள் வந்து வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கு என்ன வேலை பார்க்குறதுனே தெரியல. ஸோ அதனால் அப்படி எடுத்து பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோனுக்கு கால் வரும். யாராக இருக்கும், இந்த வந்துட்டேன் இருங்க அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து அந்த ஃபோனை பார்க்குறீங்க. அன்னோன் நம்பரா, நம்ம நம்பர் யார்கிட்ட, யாராக இருந்தால் நம்மளுக்கு என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் எடுக்கவே இல்லை. இப்போ ஜிம்மனுக்கு கடுப்பாயிடுச்சு. என்ன ஃபோன் எடுக்காம இருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்காவ அப்படி சொல்லிட்டு இப்போ திரும்பியும் கால் பண்ணுறான். யாருப்பா நீங்கள் அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்கிறீங்க. உனக்கு ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமா, யார், என்ன யாரா, என் வாய்ஸ் தெரிஞ்சுமா நீ யாருன்னு கேட்குற, தெரியலையே, ஒட்டி பாவி, உன் புருஷன் நம்பர் கூட உனக்கு தரல. என்னது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே பாரு, நம்ம ஈவினிங் ஒரு பார்ட்டிக்கு போகிறோம், ஸோ அழகா ரெடியாக இரு. ஒன் திங், நான் என்னோடய கபோர்டில் உனக்கு ட்ரெஸ் வாங்கி வச்சுருப்பேன், அதில் ஏதோ ஒன்று போடு, நீயா கேவலமாக போட்டு வந்து நிற்காது. சரிங்க சரிங்க நான் வைக்கிறேன். சரி அப்படி சொல்லிட்டு ஜிவனா அப்போ ஃபோனை கட் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு சிரிப்பாக இருக்குது நீங்கள் பண்ணுற குட்டி குட்டி ரியாக்ஷன். இப்போ நீங்கள் ஆமாம் இவருக்கு எப்படி என்னோட நம்பர் கிடச்சிருக்கும், கிடச்சிருக்கும், என்ன சேவ் பண்ணி வைக்கலாம், மை அரகண்ட் கோல்ட் ஹஸ்பண்ட், நேற்று பண்ண சேலனாலும் நடுக்க கூட முடியல, இப்போ பார்ட்டி வேறு, ஒன்று வச்சுட்டு என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் அந்த ஃபோனை பார்த்து பேசிட்டு இப்போ நீங்கள் மேலே போயிட்டு ஜிமினோட கபோர்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே ஒரு ரேக் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு ஜிமின் வாங்கி வச்சுருக்கான். நீங்கள் வாயை பொழுந்து பார்த்துட்டு இருக்கீங்க. பிகாஸ் அதில் இருக்க எல்லா ட்ரெஸ்ஸுமே ஒரு மாதிரி குட்டியாக ரிவீலிங்காக அப்படி இப்படின்னு தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வெளியே போட்டுட்டு இருக்கீங்க. என்ன ட்ரெஸ் அது, இவ்வளோ கேவலமாக இருக்கா, இதமா போடணும், என்ன பண்ணுறது, இதை போடலன்னா அதுக்கு வேறு திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து பார்க்குறீங்க. ஸோ கடைசியாக ஃபைனலாக ஒரு ட்ரெஸ் பிக் பண்ணுறீங்க. அது வந்துட்டு ஒரு மாதிரி பிளாக் காம்பினேஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் தான் இருக்கும். அது வந்து ஃபுல்லாக இருக்கும், பட் வந்து உங்கள் தைஸ் வரைக்கும் வந்து ட்ரெஸ் இருக்கும், அதுக்கு கீழே ஃபுல்லாக வந்து நெட்டட் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் தான் ஏதோ பார்க்குற மாதிரி இருக்குது, சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ கிளம்ப ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock அரௌண்ட் இருக்கும். ஸோ அப்போ ஜிம்மன் அப்படியே வீட்டுக்கு வரான். வந்துட்டு அவனுக்கு செம்ம டயர்டாக இருக்குது, பட் இருந்தாலும் இப்போ அவனுக்கு பிஸ்னஸ் பார்ட்டி இருக்குது. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக அவங்களே கூட்டிகிட்டு போகணும் இல்லையா. ஸோ அதனால் அவன் வந்துட்டு இப்போ ரூமுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணுறான்.
ஸோ நீங்களுமே டோர் ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறத பார்த்துட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறான். உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறான். நீங்கள் அவ்வளோ ப்ரிட்டியாக பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. அவன் சாரிலேயே பார்த்துட்டு இப்போ உங்களை மாடர்ன் ட்ரெஸ்ஸில் பார்க்கும்போது நீங்கள் அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கீங்க. பார்க்க செட்யூசிங்காக ஒரு மாதிரி இருக்கீங்க. ஜம்மன் அவங்களோட க்ளீவேஜ் லைட்டாக தெரியுது அதில். ஸோ அதை பார்க்குறான். அவனுக்கு பார்த்தோன்னே மூடு அப்படியே லைட்டாக ஏறுது. அவங்களோட தைஸ், அவங்களோட ஒவ்வொரு ஷேப்பும் அணுவும் அப்படியே பார்த்துட்டே வரான். நீங்கள் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க. ஏங்க கிளம்பலாமா? டைம் ஆச்சு. ஏங்க உங்களை தான். ஆ ஆ போகலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும்தான் பார்க்குறான். டாப் டு பாட்டம் அவங்கள அணுவா ரசிக்கிறான். அவனால் உங்கள் மேலேருந்து கண்ணை எடுக்கவே முடியல. நீங்கள் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவனை க்ராஸ் பண்ணி போகிறீங்க. ஜிம்மன் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவங்களோட ஹேண்ட் அப்படியே பிடிச்சி இழுத்து அங்கே இருக்க வாலில் பின் பண்ண மாதிரி நிற்க வச்சு அவனோட செஸ்ட்டையும் உங்கள் செஸ்ட்டையும் அப்படியே ப்ரெஸ் பண்ண மாதிரி நிற்க வச்சுட்டு உங்களை அப்படியே அவனுக்கு மூச்சு பயங்கர ஹெவியாக வாங்குது. என்னுடைய ட்ரெஸ் இது இன்னைக்கு நீ அவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? உன்னை பார்த்தோன்னே என்னால் கண்ட்ரோல் பண்ண மாட்டல பேபி. ரொம்ப அழகாக இருக்கு. இன்னைக்கு பார்ட்டிக்கு போய் ஆகணுமா? இல்லாட்டி நம்ம வீட்டிலேயே நம்ம 2 பேரும் மட்டும் தனியாக பார்ட்டி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காதுகிட்ட வந்து சொல்கிறான். அது உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. சிம்மண்ணா என்ன பண்ணுறீங்க? சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிகிட்டே தான் சொல்லியிருப்பீங்க. இப்போ ஜிம்மன் அவங்க இயர்ஸ்கிட்ட வந்து ஓகே பேபி நீ சொல்லிட்டால கிளம்பிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறான். நீங்கள் அப்படியே லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி ஜிம்மனாக பார்க்குறீங்க. ஜிம்மன் ஒரு ஸ்மர்க்கோட அப்படியே அவன் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டு அப்படியே வேணாம். நீங்கள் அப்படியே ஷாக்கிங்காக ஜிம்மன் வந்து உங்கள் காதை லிக் பண்ணி கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் அதுலேருந்தே இன்னும் வெளியே வரல. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜிம்மன் ஓய் பட்டிக்காடு பொண்டாட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே கார் எடுக்கிறான். ஸோ நீங்களுமே போய் அப்படியே அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ ஜிம்மன் இப்போ வந்து உங்களை லைட்டாக பார்த்துக்கிட்டே தான் வண்டி ஓட்டுறான். பட் நீங்கள் அது எதுவுமே கண்டுக்கல. நீங்கள் சும்மா அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜிம்மன் அவனோட ஹேண்டை அப்படியே லைட்டாக வந்து உங்களோட தைஸ் மேலே வைக்கிறான். நீங்கள் அப்படியே திரும்பி ஜிம்மனாக பார்க்குறீங்க. பட் ஜிம்மன் வந்துட்டு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு கார் ஓட்டிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் லைட்டாக ஜிம்மனோட ஹேண்டை வந்து எடுத்து விட பார்க்குறீங்க. ஸோ ஜிம்மன் உங்கள் ஹேண்ட் அப்படியே டைட்டாக பிடிச்சி நான் தான் வைக்கிறேன்னு தெரியுதுல்ல எதுக்கு எடுக்கிற அது அது எங்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ணுறேனோ அது கோஆப்ரேட் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிவிடு. இப்போ ஜிம்மன் அவனோட தைஸ்லேருந்து அவனோட ஹேண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே போகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஜிம்மனோட ஹேண்ட் அப்படியே பிடிச்சி தான் இருக்கீங்க. ஸோ அது இன்னும் அப்படியே க்ரிப் பண்ணுறீங்க. பட் ஜிம்மனா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அவங்களோட தைஸ் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த நெட்டுக்குள்ளே அவனோட ஹேண்டு போகுது. நெட்டுக்குள்ளே போகும்போது நீங்கள் வந்து அப்படியே உங்களோட தொடலாம் அப்படியே தெரியும்ல. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மன் 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 வேணாம் ஜிம்மன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி செம்மையாக மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே ஒரு ஸ்மர்க்கோட லைட்டாக காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு அவன் சீட் பெல்ட்லாம் கழட்டிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து உங்களோட ஹேண்ட் அப்படியே பிடிச்சி இழுத்து அவன் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ நீங்களும் ஜிமினாவும் பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வெளியே லைட்டாக மழை பெய்கிற மாதிரி இருக்குது. அப்போ கரெக்டாக ஜிமினாக்கு ஃபோன் அடிக்குது. இந்த நேரத்தில் தான் எவ்வளோ இருந்தாலும் கூப்பிடுவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் பார்க்குறான். பார்த்தா அதில் கெரோன் இருக்குது.
இந்த எரும மாட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமன், ஹலோ எரும மாடு எங்கடா இருக்க? நாங்கெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. பைத்தியக்காரம், இங்கே இப்போ பார்ட்டி ஸ்டார்ட் ஆக்க போது, வந்து தொலைடா. வரேன்டி, முக்கியமான வேலையில் இருக்கேன். என்ன முக்கியமான வேலை பாஸ்? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. என்ன கேஸ் பண்ணிருந்தியா? கேரோ ஃபோனை வெடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினா அந்த ஃபோனை வச்சுட்டு நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் இன்னும் ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவனோட ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. ஜிம்முன்னு ஒரு லைட் ஸ்மைலோட, ஓய் ம் 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 ஆ ஏன்னா கொஞ்சம் ஷர்ட்லேருந்து கை எடுக்கிறியா? ஆ ஆ ம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. என்னென்ன நடந்துச்சிங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஜிமின் ஒரு லைட்ஸ் மார்க்கோட இப்போ அவன் அப்படியே கார் எடுத்துகிட்டு இப்போ ஒரு பார்ட்டி ஹாலுக்கு தான் போகிறான். அங்கே வந்து ஷுகா, கெரோ, ஜங்குக் அண்ட் தாயாங் எல்லாருமே இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்ட்டி ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. அது ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி இல்லையா? ஸோ ஷுகாவும் ஜங்குக் எல்லாருமே பிஸ்னஸ் மேன்ஸ் தான். ஸோ எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் அப்படியே உள்ளே போகிறீங்க. ஸோ நீங்களும் ஜிமினும் உள்ளே போகிறீங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாரு கண்ணும் உங்கள் மேலே தான் இருக்குது. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக ஒரு மாதிரி பார்க்க டால் மாதிரி இருக்கீங்க. அந்த ட்ரெஸ் வேறு உங்களுக்கு ரிவீலிங்காக தெரியுது இல்லையா? ஸோ எல்லா பசங்களுமே உங்களை தான் பார்க்குறாங்க. ஜிமின் அதெல்லாம் நோட் பண்ணுறான். அவனுக்கு கொஞ்சம் காண்டாகுது, பட் அதை வெளியே காமிச்சிக்கல. இப்போது நீங்கள் போயிட்டு கேரோ கூட, ஷுகா கூட, தென் தாங் அண்ட் ஜேகே கூட போய் உட்காந்துக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு அங்கே இருக்க பிஸ்னஸ் மேன்ஸ்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் அந்த இடத்துக்குலாம் வந்ததில்லை இல்லையா? ஸோ நீங்கள் வந்து கெரோ பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறீங்க. கெரோ, ஒயன் சொல்லுங்கள், உனக்கு ஓகே தானே? அன்கம்ஃபர்டபுளாக இருந்தால் சொல்லுங்கள். ஓகே தானே? எனக்கு ஓகே தான். ஓகே தான். ட்ரிங்க்ஸ் இல்லை, என்ன நான் குடிக்க மாட்டேன். ஓகே அப்படி சொல்லிவிட்டு இப்போ எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போது ஜிம்மன் என்ன தான் அவங்க கூடலாம் பேசினாலும் அவன் கண்ணு உங்கள் மேலே தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக டிஸ்கஸ்டிங்காக இருக்கிற ஃபீல் இருக்குது. அந்த ட்ரெஸ் வேறு ஒரு மாதிரி இருக்கா? ஸோ நீங்கள் அது இழுத்து விட்டு இல்லை பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜிம்மன் அது எல்லாத்தையும் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தெரியாமல் அவளை இந்த ட்ரெஸ்ஸை போட்டு கூப்பிட்டு வந்துட்டோமோ அப்படின்னு தோணுது. இப்போ ஜிம்மனா பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவங்களுக்கு பின்னாடி நிறையா பேர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே பார்ட்டிக்கு வந்த பீப்புள்ஸ் தான். ஸோ அதில் வந்து ஒரு பொண்ணு, அங்கே பார்த்தியா அந்த பொண்ணு பார்க்க செம்மையாக இருக்கால, ஸ்ட்ரக்சராக இருக்காடி. ஆமாம் ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இப்போ ஜிம்மன் கூட வந்தான்னு நினைக்கிறேன். ஒரு வேளை ஜிம்மனோட செட்டப் பாருப்போலோ, அவன் ட்ரெஸ்ஸு கூட அப்படி தான் இருக்குது. சை, பார்ட்டிக்கு வரும்போது போட்டு ட்ரெஸ்ஸாக இது ஒரு மாதிரி பார்க்கவே எனக்கு ரொம்ப ஹைட்டாக நினைக்கிறேன். அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது ஜிம்மன் காதுக்கு விழுகுது. பட் இருந்தாலும் அவன் அப்படியே அமைதியாக நின்று உங்களை பார்த்துட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே சுற்றி ஒரு பேக்கு மாதிரி முழிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஸோ அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, கெரோ, ஷுகா அண்ட் ஜேகே தாங் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த மாதிரி போகிறோம், பிஸ்னஸ் பார்ட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி, பிஸ்னஸ் மேன்ஸ் கிட்ட பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ நீங்கள் வந்து எந்திரிச்சிட்டு சும்மா சுற்றி பார்த்துட்ருக்கீங்க அங்கனக்குள்ளே. ஜிம்மன் ஆனால் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வந்து போயிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு பர்சன் மேலே அப்படியே முட்டி மோதி அப்படியே நிற்கிறீங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அது ஃபுல்லாக உங்கள் மேலே கொட்டிடுது. நீங்கள் அச்சோ போச்சு ட்ரெஸ்ஸு, ஐயோ சாரி ப்ளீஸ், சாரி மிஸ். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும். ஓ நீங்கள் தமிழா? ஆமாம் தமிழ் தான். ஐயோ சாரிங்க, நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன். இல்லை இட்ஸ் ஓகே, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு டிஷ்யூ வச்சு துடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு டிஷ்யூ எடுத்து உங்கள் செஸ்ட்டில் இருந்து கீழே வரையும் கொட்டியிருக்கும். ஸோ அதை துடைக்கிறதுக்காக அப்படியே போகிறாங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இல்லை வேணாம் இருக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். இல்லை
இல்லை நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்களா? ஸோ இந்த அழகெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் தொடச்சி விட்டுறான்னு பார்க்குறேன். ஐயோ இல்லைங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பட் அவர் விடாமல் உங்களோட செஸ்டில் ஹிப்லலாம் இருக்கிற இடத்துல துடைக்கிறதுக்காக அப்படியே டிஷ்யூ கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த பர்சனை யாரோ அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு பொழிச்சுன்னு ஒரு அறை அந்த பர்சன் லைட்டாக ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டு, யார்? ஜிம்மன். ஜிம்மன் நீ என்ன இங்கே அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் கேட்குறாங்க. மார்க் என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னடா அவங்க மேலே லைட்டாக கொட்டிருச்சு அதனாலே தான், வேற என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் என் பொண்டாட்டி. ஏன்னா ஜிம்மன் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நான் மச்சான் உனக்கு கல்யாணம் ஆனது சொல்லவே இல்லை, அதுவும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு செம்ம க்யூட்டாக இருக்கா மச்சான், உனக்கு வாழ்வு தான், வேணா எனக்கு ஒரு நைட் தரியா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது இவங்க இப்படி பேசுகிறதெல்லாம், உங்களுக்கு அழுக வருது, நீங்கள் எதுவுமே சொல்லலை, ஒரு மாதிரி தலையை குனிஞ்சிட்டு டியூரியஸோடு நிற்கிறீங்க. ஸோ இதெல்லாம் தூரத்துலேருந்து தயம் கெரோ பார்த்துருப்பாங்க. அவன் இப்படி பேசினது கெரோக்கெலாம் செம்ம கோவம் வந்துருச்சு. ஸோ அவன் அப்படியே நேராக வரா. அப்போ தயவங்க வேணா கரோ, என்னடா அவன் அப்படி பேசிகிட்டு இருக்கான், இவனும் அமைதியாக இருக்கான், இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கெரோ வேகமாக வரா. அங்கே ஜிம்மன், இங்கே பாரு அதெல்லாம் பாஸ்ட், இப்போ ப்ரெசண்ட். என்ன வச்சான் பாஸ்ட் ப்ரெசண்ட்லாம்? அவள் பார்க்க எவ்வளோ செம்மையாக இருக்கா, எனக்கு ஒன்றே தெரியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஒரு பட்டுன்னு ஒரு ஸ்லாப்பு. அங்கே இருக்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆயிட்டாங்க. இப்போ ஜிம்மன் அப்படியே அமைதியாக அவனோட சீக்ஸில் ஹேண்டை வச்சுக்கிட்டு கெரோவை தான் பார்த்துட்டு இருக்கான். கெரோ செம்ம கோவமாக இருக்கா ஜிம்மன் மேலே. அங்கே இருக்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. பிகாஸ் ஜிம்மன் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் இல்லையா? ஸோ யாருமே அவன் மேலே கை வைக்க முடியாது. பட் யாருடா இந்த பொண்ணு இப்படி கையை வச்சுட்டு இருக்கா, அதுவும் ஜிம்மன் கூட இவ்வளோ க்ளோஸா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. தயம், ஏ கெரோ என்னடி பண்ணுற, சும்மா இரு தயம், நான் அவங்கிட்ட படித்து சொன்னேன் இந்த மாதிரிலாம் பண்ணாத, அவள் ஹர்ட் ஆவா, என்னடா ட்ரெஸ் இது, என்ன ட்ரெஸ் இது, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெரோ பயங்கரமாக கத்துறா. ஜிம்மன் எதுவுமே பேசல. அவன் அப்படியே அமைதியாக அவன் சீக்ஸில் கையை வச்சுட்டு கெரோவை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கான். கெரோ பயங்கரமாக ஜிம்மனை திட்டுன்னு திட்டுறா. ஸோ அப்போ தாயம், இங்கே பாரு கெரோ எல்லாரும் இருக்காங்க, வா போயிடலாம். சும்மா ஒரு தாயம், உனக்கு கோவம் வரல? இவன் யாரு? நீ யாருடா ஃபஸ்ட்டு? நீ யாரு? இங்கே பாரு, ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்ட் கூட மட்டும் இருந்துக்கோ, கேவலமான வேலை பேசுகிறதெல்லாம் வச்சுக்காத. ஏய் நீ யாரு ஃபஸ்ட்டு அவனுக்கு? நான் அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், சைல்டுஹுட்லேருந்து ஃப்ரெண்ட். அவனை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? வந்துட்டான் சும்மா போ அந்த சைடு, சும்மா அவனை கெடுத்து விட்டுருது நீங்கள் தாண்டா அப்படி சொல்லிட்டு கெரோ ஜிம்மன் கையை பிடிச்ச தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கா. அவளுக்கு செம்ம கோவம் வருது. ஸோ பின்னாடியே நம்ம சுகா, தயம், ஜேகே, அப்புறம் நீங்கள் ஜிம்னாவை அடித்ததுலேருந்து செம்ம ஷாக்கில் நின்றுட்டுருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் ஜிம்னா ஒரு அரகண்ட்டாக தானே பார்த்துருப்பீங்க. கெரோ அரைஞ்ச உடனே அவன் அப்படியே ஆஃப் ஆகிட்டான். ஸோ நீங்கள் அப்படியே செம்ம ஷாக்கிங்காக அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ கார் பார்க்கிங்கில் போயிட்டு கெரோ ஜிம்னாவை அப்படியே தள்ளி விட்றா. ஜிம்மன் அப்படியே அந்த காரில் போய் ஹிட் ஆகி நிற்கிறான். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா ஜிம்மன்? பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டுருக்க, சைக்கோவடா நீ, சைக்கோ பிடிச்சிருக்கடா உனக்கு. நீ என் ஜிம்மனா இல்லைடா, என் ஜிம்மன் எப்படி இருப்பான் தெரியுமா? அவனுக்கு ஒருத்தவங்கள ஹர்ட் பண்ணவே தெரியாது. ஏன்டா இப்படி கேவலமானவனை மாறி இருக்க? எங்களை விட்டு ஒரு 3 வருஷம் நீ போய் காலேஜ் படித்த பாரு. நாங்கள் அப்போவே சொன்னோம் அந்த காலேஜ் வேணாண்டா, நீ எங்கள் கூடயே படின்னு. கேட்டியா நீ? தயம், நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா தயம்? கெரோ வா போகலாம். கெரோ சும்மா இரு தயம், உனக்கு அந்த மாதிரி தோணல. ட்ரெஸ்ஸை பாரு, அவளை இந்த மாதிரி நீ பார்த்துருக்கியா? அங்கே இருக்க எல்லாரும் எவ்வளோ
கேவலமாக பேசினாங்க என்ன. அப்போ கூட இவன் வாயை முட்டிச்சு சும்மா தான் இருந்தான். எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. ஏன் ஜிம்மன் இப்படி இருக்க, ஏன்டா அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிரோ ஜிம்னா போட்டு பயங்கரமாக அடிக்கிறா. பட் ஜிம்மன் எந்த ஒரு வேர்டுமே பேசவே இல்லை. ஸோ இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கிரோ கிரோ ப்ளீஸ் அடிக்காதீங்க, ப்ளீஸ் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மன் முன்னாடி போய் நிற்கிறீங்க. இப்போது கிரோ அப்படியே அடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு, இங்கே பாருவாயன், இது எனக்கும் ஜிம்மனுக்குமான இருக்க பிரச்சனை, நீ இதுக்குள்ளே வராது. ஏன்னா உங்களுக்கும் ஜிம்மனுமா? அவன் என் புருஷன், நீங்கள் பண்ணிட்டு அவன் என் முன்னாடி அடிச்சுட்டு இருக்கீங்க, அவருக்கு வலிக்கும். இங்கே பாரு, உனக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இல்லை வேணாம் விடுங்க, அவருக்கு வலிக்கும். அவர் எனக்காக தானே பேசினார், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், எங்களை விட்டுருங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது கேரோ அப்படியே ஜிம்னா பார்த்து முறைச்சிட்டு, பாத்தியா இதுதான் இவ, நான் அவன்கிட்ட படித்து சொன்னேன், வைனா ஹர்ட் பண்ணாத அவள் குழந்த மாதிரி, வைனா ஹர்ட் பண்ணாத அவள் குழந்த மாதிரின்னு சொன்னேன். ஆனால் நீ அவளை மொத்தமாக மாற்றி இப்படி கொண்டு வந்து நிற்க வச்சிருக்க. இனிமேல் என் மூஞ்சில் முழிக்காத ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேரோ அப்படியே அழுதுகிட்டே போயிட்டா. பின்னாடியே ஷிகாவும் போகிறான். இப்போ தயாங்குமே ஜிம்மனா ஒரு மாதிரி டியரியர்ஸோட பார்த்துட்டான், அவனும் கிளம்பிட்டான். ஜங்குக்கும் தயாங்கு பின்னாடி போயிட்டான். ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஜிம்மன் எதுவுமே பேசலை. அவன் அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படி ட்ராப் அவுட் ஆகுது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மன் அழுது நீங்கள் பார்க்குறீங்க. ஏங்க அழுகுறீங்களா, ஏங்க அழுகுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மனை ஹக் பண்ணுறீங்க. ஜிம்மன் ஒன்றுமே பேசலை. அவன் டியோரேஜோட நிமிர்ந்து உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜிம்மன் அழுகிறானோடனே உங்கள் கண்ணிலேருந்து டியோர்ஸ் வருது. ஜிம்மன் அப்படியே உங்களை தள்ளி விட்டு, ஏண்டி என்னை கோப்பத்துற, அதான் அவளே சொல்லிட்டால உனக்கு நான் செட் ஆக மாட்டேன்னு, போய் தொலை. எங்கே போகிறதுங்க, எனக்கு நீங்கள் வேணும், நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களை பார்த்த செகண்ட்லேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் நீங்கள் என்ன பண்ணாலும் ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேங்க. ஐ லவ் யூங்க, நான் உங்களை லவ் பண்ணுறேன், ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இங்கே பாருவாயன், நீ என் கூட இருந்தனா நீ ரொம்ப சஃபர் ஆவ. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடு. என்னால் யாருக்குமே டிசர்வ் இல்லை. பார்த்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னை விட்டு போயிட்டாங்க. ஏங்க அவங்க அவங்கள விட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக போக மாட்டாங்க. நீங்கள் கோவப்படுவீங்க தான், ஆனால் அந்த கோவத்தை ஏன் மேலே காட்டுங்க. நான் எவ்வளோ நாளும் வாங்கிக்கிறேன். பிகாஸ் நான் உங்கள் கூட லைஃப் லாங் வர போகிறவ, நான் உங்கள் பொண்டாட்டி. இப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு நீங்கள் வேணும், நீங்கள் தான் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் ஜிம்மன் உங்கள் பேக்கெட்டை அப்படியே பிடிச்சி இழுத்து இப்போ அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்களுமே அழுதுகிட்டே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த கேஸ் அப்படியே ரொம்ப நேரத்துக்கு போகுது. ஸோ 2 பேராலையும் மூச்சு விட முடியல. ஸோ அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிடு. ஜிம்மன் அவனோட ஃபோர்ஹெட்டை உங்கள் ஃபோர்ஹெட்டோட அட்டாச் பண்ணிக்கிட்டே அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். நீங்கள் என்ன ஐஸை க்ளோஸ் பண்ணி தான் இருக்கீங்க. இப்போ ஜிம்மன், ஐ லவ் யூ அயன், ஐ லவ் யூ டிம்மி பட்டிக்காடு பண்டாட்டி, ஐ லவ் யூ ஸோ மச். என்னை விட்டு போக மாட்டல? போக மாட்டேன் மை கோல்டு புருஷா. எனக்கு நீ வேணும், எனக்கு நீ மட்டும்தான் வேணும். நீ எவ்வளோ கோவப்பட்டாலும் பரவாயில்ல, நான் அதை தாக்கிப்பேன். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது ஜிம்மனும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டே திருப்பியும் உங்களோட லிப்ஸை அப்படியே கேப்சர் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா.